ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனேயுமே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம வந்துட்டு கட் பீடும் டியூப் பீடும் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பீட் ஒர்க்லாம் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதை வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அப்போ தான் பீடு நல்லா பிடிக்க வரும். அதை வந்துட்டு அழகாக நீங்கள் அழகா புடிச்சு நீங்க லாக் பண்றதே ஒரு சிலர் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதில பீடு லாக் பண்றதும் வந்துட்டு கொஞ்சம் நீங்க பழக பழக தான் வரும். சரிங்களா? அ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம த்ரெட்டையே புடிச்சு போட்டுட்டே இருக்கோம். திடீர்னு நம்ம கைகளுக்கு வந்துட்டு பீடு குடுக்குறோம். அப்ப பீட குடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண சொல்லும்போது, அது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். போக போக பழகிடும். சரியா? நீங்க வந்துட்டு ஃப்ரீ டைம்லலாம் வந்துட்டு பீட நீடில லோட் பண்ணி எப்படி போடணும் அப்படிங்கிறது சும்மா கொஞ்சம் ஒரு 1 மணி நேரமாவது டெய்லியும் வந்துட்டு 1 மணி நேரமாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லா விஷயத்திலுமே நம்ம பிஸியா தான் இருப்போம். அது எனக்கும் தெரியும். ஆனா வந்துட்டு நமக்கான நேரத்த ஒதுக்கிக்கணும். அந்த நேரத்தில வந்துட்டு நமக்கு புடிச்ச வேலைய வந்துட்டு நாம கண்டிப்பா செய்யணும். அதுவும் வந்துட்டு நம்ம ஆரி ஒர்க்லாம் பண்றோம் அப்படின்னா, நான்லாம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, அ இப்போ என் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹோம் ஒர்க்கு எல்லாமே நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டின்னர்லாம் குடுத்து முடிச்சதுக்கப்புறம், அவங்கள தூங்க வச்சுட்டு நான் கரெக்ட்டா 10:00 மேல தான் வந்துட்டு நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கரெக்ட்டா ஒரு 1 ஹவர், 2 ஹவர் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நானு இந்த மாரி தான் நான் வந்துட்டு போட ஆரம்பிச்சேன். சரிங்களா? அதனால நீங்க வந்துட்டு எனக்கு இந்த டைம் தான் கிடைச்சது. அதனால நான் அத வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு எந்த டைம் வந்துட்டு கரெக்ட்டா உங்களுக்கு எந்த டைம்ல போட்டா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதோ, அந்த டைமா பார்த்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆவது நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் ஒதுக்கணும். சரிங்களா? எதுவுமே வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நமக்கு கிடைச்சராது அப்டிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வந்துட்டு கிளாஸுக்கு போயிரலாம். இப்ப பாருங்க, இது வந்துட்டு டியூப் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கொஞ்சம் பெருசா இருக்கா? பட் இதோட இது பாருங்க. இது வந்துட்டு இத விட சின்னதா இருக்கு. அப்ப இது வந்துட்டு கட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டியூப் பீடுக்கும், கட் பீடுக்கும் பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? கொஞ்சம் பெருசா இருக்கிறது வந்துட்டு டியூப் பீடு. கொஞ்சம் சின்னதா இருக்கிறது வந்துட்டு கட் பீடு. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இத வச்சு தான் நம்ம வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். நெறைய கலர்ஸ்ல கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கிளாத்துக்கு நீங்க என்ன ப்ளவுஸ் கிளாத் வந்துட்டு என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு கான்ட்ராஸ்ட்டா நெறைய கலர் இருக்கு பீடு. நீங்க அது சூஸ் பண்ணி நீங்க போடும்போது கட் பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட் கட் பீடெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, லீஃப் ஃபில்லிங்க்லாம் வந்துட்டு குடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்களும் அதே மாரி கண்டிப்பா நெறைய நீங்க ட்ரை பண்ணணும். நம்ம கிளாஸ்ல போக போக நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டே வரலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம நார்மலா லைன் போட்டு, அதில வந்துட்டு எப்படி டியூப் பீடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துரலாம். நான் நார்மல் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நாட் போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க. இதில வந்துட்டு 2 விதமான நீடில் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பயும் யூஸ் பண்றது பீடு ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றது வந்துட்டு 24.0 சாரி 0.4 நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? இந்த மாரியும் கிடைக்குது. இது வந்துட்டு உட்டன் நீடில்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம பீடு வந்துட்டு அதிகமா லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு நம்ம போடலாம். இதுவும் உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு எது உங்க கைக்கு எது வந்து சூட்டபிளா இருக்கா, அத நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒவ்வொருத்தரோட கைக்கு வந்துட்டு பிடிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. போடுற விதம்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு எப்படி வந்துட்டு போடணும், எப்படி பிடிச்சு போடுறதுல வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி போடணுங்கிறது அவங்கவங்க கைக்கு தெரியும் இல்லையா? அதனால நீடில் வந்து நீங்க தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? நான் என்ன நீடில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லிட்டேன். நீங்க தான் அத வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத நீங்க தான் போட்டு போட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க, இது வந்துட்டு அயர்ன் நீடில்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்துட்டு ஃபுல்லா இதுல வந்துட்டு வுட் இருக்கும். இதுல வுட்டெல்லாம் இருக்காது. ஃபுல்லாவே இரும்புல தான் செஞ்சிருப்பாங்க. பாருங்க. இது 3ல எனக்கு இதுதான் எல்லாத்துக்குமே நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இதுதான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாமா?
இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். சின்ன லைன் தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய லைனாக வரைஞ்சி நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நார்மலாக நம்ம தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற காட்டன் த்ரெட் நம்ம எடுத்துட்டோம். இதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. எப்பயும் போல் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், இப்போது த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பேக்கில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுக்கணும். ஓகேவா? எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் போடுறோம். ஓகே, இப்போது நான் வந்துட்டு டியூப் பீடு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு போட்டு காட்ட போகிறேன். எப்பயும் போல் இப்படி எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் டியூப் பீடு எடுக்கிறேன்னா இப்படி மெதுவாக கொண்டு போயிட்டு இப்படி ஃபஸ்ட்டு நீடிலுக்குள்ளே இங்கே பாருங்கள், நீடியில் போய் அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அதை மோதிர விரலால் மேலே தூக்குனிங்கன்னா வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மோதிர விரலையே பிடிச்சிட்டு வரோம். இப்போ பாருங்கள், நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா மோதிர விரலையே பிடிச்சிட்டு வந்துட்டு முதல்ல இந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை வந்துட்டு இந்த கொக்கியில் மாட்டிக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? த்ரெட்டை வந்துட்டு கொக்கியில் மாட்டிக்கிட்டேன்னா இப்போ இந்த மோதிர விரலை பிடிச்சிட்ருக்கிற டியூப் பீடை வந்துட்டு அதுக்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு குட்டி லாக் போடுறீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இன்சர்ட் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு லாக் போடுறோம். குட்டி லாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குட்டி செயின் தான் குட்டி லாக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் அது என்னமோ ஏதோன்னு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதே மாதிரி தான் நம்ம போட்டு வரோம். ஓகே, கட் டியூப்லேயும் சரி டியூப் பீட்லேயும் சரி ஷார்ப் எட்ஜ் இருக்கனால சீக்கிரம் நூல் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து போடுங்க. கட் பீடு வந்துட்டு இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டியூப் பீடு இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஓகே, நான் வந்துட்டு நீடில் வந்துட்டு 24 0.4 mm தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? த்ரெட்டு வந்து நீங்கள் எந்த கலர் ப்ளவுஸ் கிளாத் வந்துட்டு என்ன கலரோ அதே கலர் த்ரெட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டியூப் பீடு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கா, அதனால் த்ரெட்டும் வந்துட்டு நம்ம உள்ள நூல் டியூப் பீடு வந்துட்டு உள்ளே இறக்குற வரைக்கும் நமக்கு அந்த இடம் வேணும் இல்லையா? த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு நீளமாக வெளியில் எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் பிகினிங் டைமில் வந்துட்டு நீங்கள் இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் த்ரெட்டை கொஞ்சம் பெருசாக இப்படி வெளியே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பீடை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ போயிட்டு இப்போ பீடோ இல்லை டியூப் பீடோ ஏதாவது போய் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய த்ரெட்டை நீங்கள் விட்டுட்டு தான் போய் எடுக்கணும். இப்படி ரொம்ப குட்டியாக விட்டுட்டு நீங்கள் பீடு எடுக்கிறதுக்குள்ள தெரியாமல் கைப்பற்றுச்சுன்னா கூட இப்படிலாம் விட்டுட்டு போனீங்கன்னா டக்குன்னு உள்ளே போய் இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு போட்டது எல்லாமே அப்படியே அழகாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா? கொஞ்சம் பெரிய அளவுக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்டு நாட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், டியூப் பீடு மட்டும் நான் வந்து வச்சு எப்படி போடணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இதே வந்துட்டு ஒரு டியூப் பீடு ஒரு சுகர் பீடு போட்டு கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நூல் வந்துச்சுன்னா நீடியில் வந்துட்டு ஃப்ரேம் கடையில் இறக்கி உள்ளே இழுத்து விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குட்டியாக செயின் எடுத்து போடும்போது அது உள்ளே போயிடும். இழுத்து விட்டிங்கனாவே உள்ளே போயிடும். சரிங்களா?
ஓகே. குட்டி செயின்னா எண்டு நாட்டுக்காக எடுக்கிற செயின் வந்துட்டு குட்டியா போட்டிங்கன்னா உள்ளே போயிரும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? நான் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில தான் நான் வந்துட்டு த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுனால, துணி கலரே நான் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு அவ்வளோக்கும் வந்துட்டு கேமராவுல எடுத்து காட்டாது. ஸோ அதனால தான் நான் இந்த மாரி பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே. எப்பயும் போல சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்குமே ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட்ட வெளிய எடுத்துட்டு, பேக்ல போயிட்டு குட்டியா ஒரு செயின் எடுத்துட்டு நம்ம லாக் போட்டுக்கிறோம். நாம ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டோம். ஓகேவா? ரிவர்ஸில் போயிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துட்டு திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நான் ஒரு டியூப் பீடு குடுக்குறேன். குட்டியா ஒரு ஓகே. நார்மலா செயின் குத்தி எடுத்துக்கோங்க. நார்மலா செயின் போட்டாச்சு. லாக்லாம் போட வேண்டாம். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு சுகர் பீட் குடுக்கலாம். சுகர் பீட் உங்களோட ஐடியா தான். நீங்க வந்துட்டு பேசிக்கை கற்று வச்சுட்டு டிசைன் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். அது ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கேப் வருது. இங்கே ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பீடை வந்துட்டு நல்லா கட் டியூபோட ஒட்டலைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு நான் கழட்டிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எப்பயும் போல் டியூப் பீடை கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு தடவை தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு குட்டி லாக்லாம் போடல. அடுத்தது சுகர் பீட் திருப்பியும் போடுறேன் பாருங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்கன்னா இந்த பெரிய த்ரெட் அப்படி லைட்டாக உள்ளே போயிடும். நீடியில் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த த்ரெட்டு தான் சொல்கிறேன். இப்படி பெரிய த்ரெட்டாக எடுத்துருக்கும் போது நீங்கள் கீழே இருக்கிற கையில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்கன்னா அது உள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் நீடியில் வந்துட்டு நீடிலால் பீடை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, டைட் நல்லா முதல்ல போட்ட முதல்ல போட்ட டியூப் பீடுக்கு ஒட்டி கொண்டு போங்க அந்த பீடை. நீடியில் பிடிச்சி தள்ளுங்க. தள்ளினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், கேப் இல்லாமல் வருது. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு போடணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல தான். த்ரெட்டை வந்து பிகினர்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுத்தது எப்படி, த்ரெட்டை வந்துட்டு இப்படி எடுத்துக்க சொன்னேன், இப்படி பிடிச்சிக்க சொன்னேன். புரியுதா? பிடிச்சிட்டு உள்ளேருந்து த்ரெட் எடுக்கிறோம். பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பெருசாக எடுத்துக்கோங்க. உள்ளேருந்து த்ரெட் வந்துருச்சா? வந்தோடனையும் நான் போட்டுருங்க. அந்த நூலை உள்ளே அப்படியே ஃப்ரேம் கடையில் நீடியில் விட்டு இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு டியூப் பீடும் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் நம்ம கொடுத்து இதை என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு கட் டியூப் வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே மாதிரி நான் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே. எப்பயும் போல் லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லைன் வரைஞ்சிக்கோங்க. இதுக்குமே லைன் வரைஞ்சிட்டு லாக் ஸ்டிச் போட்டு திருப்பிட்டோம் இல்லையா? ஓகே. இப்போ கட் பீடு வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கட் பீடுமே வந்துட்டு சைஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கடையில் பார்த்து போய் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே. கட் பீடுமே சேம் ப்ரொசீஜர் தான். ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரோம்.
நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பீடெல்லாம் வந்துட்டு நீங்கள் 2 2ஆ கொடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. சுகர் பீடு மாதிரி ஒவ்வொன்றா தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். கட் பீடு வந்துட்டு ஒவ்வொன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அதில் தெளிவாக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு போடுங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸில் அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜரியில் வந்துட்டு ஒரு 4 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு கொடுப்போம் இல்லையா? சுகர் பீடு அந்த கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கட் பீடு கூட யூஸ் பண்ணலாம். ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு அப்படி இடையில கொடுத்து கூட நீங்கள் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, 2 பீடுக்கு இடையில கேப் வருது அப்படின்னு சொல்கிறீங்களா? அது வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான் கட் பீடு கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அது வந்துட்டு பீடை ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேப் வராது. ஓகேங்களா? இல்லைன்னா கண்டிப்பாக கேப் வரும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாகவும் போடணும். நூல் வந்துட்டு கட் ஆகாமையும் பார்த்து போடணும். சரிங்களா? இப்போ இந்த கோடு கிழிச்சிருக்கேன், அதோடய நான் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். பெண்டு நாட். ஓகே, இங்கே சென்டரில் ஒரு குறுக்கால ஒரு கோடு கிழிச்சிருக்கு இல்லையா? அதோடய நான் முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு பெண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்து கொஞ்சம் லைன் இருக்கு இல்லையா? அதில் வந்துட்டு நான் ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு அப்படி கொடுத்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ இது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, மீதி இருக்கிற லைனில் வந்துட்டு கட் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். எப்பயும் போல் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு த்ரெட்டை கட் பண்ணல, ஸோ அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட்டுக்கெல்லாம் நாட் போட்டுட்டு மேலே எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் பீடெல்லாம் பண்ணணும். சரிங்களா? லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போடும் போதே சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் த்ரெட்டை கட் பண்ணல, ஸோ அதனால் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நார்மல் செயின் ஸ்டிச் பழகிட்டிங்கன்னா உங்களால் ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். கண்டிப்பாக முடியும். நீங்கள் செயின் ஸ்டிச் பேசிக்லேயே நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஏன், நார்மல் செயின் ஸ்டிச் மட்டுமே போதும் ஒரு ப்ளவுஸை கிராண்டாக கூட நம்மளால் முடிக்க முடியும். ஓகேங்களா? எல்லாமே வந்துட்டு நம்மளோட கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? நெக் லைனுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். பாருங்கள், இப்போ ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச், ஒரு கட் பீடு கொடுத்துட்டேன் ஒரு ஸ்டிச். அதுக்கப்புறமா நான் ஸ்டிச்லாம் எதுவுமே போடல. பாருங்கள், ஒரு சுகர் பீடு ஒரு ஸ்டிச்சு அப்படி கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் மட்டும்தான் போடுறேன். லாக் ஸ்டிச்செல்லாம் எதுவுமே போடல. ஓகேங்களா? இப்போ எண்டு நாட் நம்ம வந்துட்டு முடிக்க போகிறோம். எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் போடும்போது கம்பல்சரி நூல் பிசுறு வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் அதை ஃபுல்லாக கலட்டிட்டு நல்ல நூல் வரைக்கும் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல நூல் கைக்கு கிடச்சதுக்கப்புறம் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், குட்டியை செயின் எடுத்து நம்ம போடும்போது உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு கட் பீடு வந்துட்டு நீங்கள் போடணும். இப்போது இதுக்கு வந்துட்டு 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜிக்ஸாக் டைப்பில் நம்ம போடலாம். எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. டியூப் பீடு வந்து எடுத்துக்கோங்க. இப்போது டியூப் பீடு உள்ளே கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஒரு செயின் வெளியில் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒட்டி ஒரு குட்டி லாக் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? குட்டி லாக்னா குட்டி செயின். அடுத்தது ரெண்டாவது டியூப் பீடு கொடுத்துக்கிறோம். எடுத்துட்டு பக்கத்துலேயே குட்டி லாக். தென் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த டியூப் பீடு ரொம்ப அந்த பக்கத்தில் போயிட்டு அது டச் ஆச்சு, நீடில் டச் ஆச்சு அப்படின்னா டியூப் பீடு வந்து உடையும். ஏன்னா அது
இது தானே கிளாஸ் தானே, ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு அது உடஞ்சிரும் டக்குன்னு. சரிங்களா? அதே மாதிரி த்ரெட்டில் வந்துட்டு விசிறு வர ஆரம்பிக்குது அப்படின்னா தயங்காமல் கழட்டிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கழட்டிடுங்க. இல்லை ரொம்பவுமே போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கிறது வரைக்கும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்லீவ் பார்டருக்கெலாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்லைனுக்குமே கொடுக்கலாம். ஜிக்ஸாக் டைப்பில் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. எப்பயும் போல் தான் ஒவ்வொன்றா எடுத்து தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். 2 ஒட்டுக்கா சேர்த்து இதுலலாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒன்றுமே இல்லை. இந்த டியூப் பீடை கொண்டு போகிறீங்க, ஒரு செயின் எடுக்கிறீங்க, அதை ஒட்டியே குட்டி லாக். 1 செகண்ட். டியூப் பீடை எடுத்துகிட்டு போகிறீங்க, செயின் ஒரு செயின் எடுக்கிறீங்க குத்தி, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு குட்டி செயின் எடுக்கிறீங்க. ஏன்னா அந்த டியூப் பீடு வந்துட்டு ஆடாமல் அசையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் அந்த குட்டி செயின் போடுறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஒன்று எடுத்துட்டேன், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று எடுக்கிறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படி தான் எடுத்து போடணும். நீங்கள் வந்துட்டு இந்த த்ரெட்டு இடையில தெரியுதுங்க மேம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிளாத்து கலரில் தான் வந்துட்டு நீங்கள் த்ரெட் எடுப்பீங்க. ஸோ அதனால் அவ்வளோக்கும் தெரியாது. அப்படி தெரியுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த கார்னர்லாம் ஒரு குட்டி சுகர் பீடு கொடுக்குறோம். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜிக்ஸாக் டைப்லேயும் கொடுக்கலாம். இடையில நீங்கள் வந்துட்டு ஸ்டோன் ஒட்ட வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுக்கலாம். போல் த்ரெட் எடுத்தாச்சு. நான் வந்துட்டு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பிட்டேன். ஓகேங்களா? அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரியே தான். இப்போ ஒரு டியூப் பீடு வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சுகர் பீடு கொடுக்குறோம். கொடுத்துட்டு அங்கே ஒரு செயின் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே திருப்பிக்கிறதான். நெக்ஸ்ட் ஒரு டியூப் பீடு, 1 சுகர் பீடு, எடுத்துக்கிறோம். சேம் பாருங்கள். ஒரு சில ஒரு சில டியூப் பீடில் இந்த மாதிரி டேமேஜாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம போடக்கூடாது. அதெல்லாம் ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம உடனே மாற்றிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் சின்ன நூலை எடுத்ததுனால இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் அந்த த்ரெட் எடுக்கிறதுக்காகவே நம்ம அந்த பீடை கழட்டிட்டு தான் நம்ம போய் அந்த த்ரெட்டை திருப்பியும் பழைய மாதிரி எடுத்துகிட்டு வர முடியும் இல்லையா? ஸோ அதெல்லாமே டைம் வேஸ்ட்டு தான். நம்ம போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும்.
நான் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அப்படி லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் டிசைன் கொடுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் ஸ்லீவோட பார்டர் கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்டர் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்டோன், அதாவது கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கலாம். ஸ்டோன் எல்லாம் இங்கே ஒட்ட வைக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு மறக்காமல் கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது அடுத்த பீட் லைனோ இல்லை அடுத்து ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நூல் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் நீடியில் குத்தி எடுக்கும் போது அந்த த்ரெட்டும் சேர்ந்து வரும். சரிங்களா? ஸோ அதனால் அது எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஷேப்லேயும் வந்துட்டு கட் பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நெக் லைன்லாம் வந்துட்டு அழகாக போட முடியும். ஸோ அதனால் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுகர் பீடு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுவும் இந்த மாதிரி வளைவுகளில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நெக் லைனில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச் எல்லாமே உங்களுக்கு தெளிவான முறையில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நிறைய பேர் வந்துட்டு டவுட் கேட்கணும் மேம், எப்படி மேம் கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இப்போதைக்கு எந்த கிளாஸும் எடுக்கலை. கண்டிப்பாக நான் கிளாஸ் எடுத்தேன்னா உங்களுக்கு நான் என்னோடய சேனல்லே நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுறேன், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போதைக்கு டவுட் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நான் யூடியூப் வீடியோஸ் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் டவுட் கேட்கணுன்னா நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் வந்துட்டு நீங்கள் ஹாய்ன்னு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய டவுட்டை அதில் கிளியர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு ஹாய்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஸ்டிச்சோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.